ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான படங்கள் சீரிஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். கிளைமேக்ஸ்ல போய் நிறுத்திட்டாரு பாரு. அந்த கொலைகாரன் பேரையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம். இந்த படத்தோட மெயின் லீட் கேரக்டர் நம்ம ஹியூ ஜாக்மன் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 10 to 30 மினிட்ஸில் அவரை போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு சாகடிச்சிட்டானுங்க. பட் இருந்தாலுமே அது ஒரு வேல்யூபான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. கதைன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஒரு ஷெப்பர்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு ஆட்டு மந்தை வச்சுருப்பார் அவர். அந்த ஆடுகளுக்கு தினமும் மர்டர் மிஸ்ட்ரிஸ் கதைகளுமே சொல்லுவார். ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த கொலை எப்படி கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி அந்த ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி தருவார். அந்த ஆடுங்களுக்கு புரியுதா இல்லைன்றது அவருக்கு தெரியாது. பட் அந்த ஆடுகளுக்கு பார்த்தா புரியும். நமக்கு அந்த மாதிரி தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிப்பாங்க. ஹியூ ஜாக்மேனை யாரோ ஒருத்தவங்க கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்களோட ஓனரை யார் கொன்னாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அந்த டிடெக்டிவ்ஸ் மர்டரை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் அந்த கொலையாளி யார், இந்த ஆடுகள்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து அந்த மர்டர் மிஸ்டேக்ஸை சால்வ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு மூவிங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீலிங் பார்த்து இருக்கும் உங்களுக்கு. அந்த படத்தை பற்றி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் பார்த்து இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக குவாலிட்டியான டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் எந்த அடல்ட் கண்டென்ட்டுமே கிடையாது. அமேசான் பிரைமில் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சீசன் 1 வெளியே இருக்கும். இது அவதார் அனிமேஷன் ஷோவை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க ஒரு சீரிஸ். அதுலேயும் புக் டு எர்த்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அனிமேஷனுக்கும் இந்த சீரிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க இந்த சீசன் 2ல் தான். ஏன்னா நம்ம ஒரு சின்ன பையனை தான் பார்த்துருப்போம். இதில் ரொம்ப பெரிய பையனை காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய இயர் கேப் இருக்க போது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த சீசன் 2 நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் எப்படி டாஃபோட உதவி மூலியமாக எர்த் பெண்டிங்கை கற்றுக்கிறாருன்ற மாதிரி தான் இந்த கதை போக போது. அதுக்கு நடுவில் என்னென்ன அட்வென்ச்சரான பயணங்கள், என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்ற மாதிரி இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். அனிமேஷனுக்கும் இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், எது நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு. சீசன் 1 பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. லைவ் ஆக்ஷன் நல்லாவே அடாப்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. நல்ல விஷயங்களுமே இருக்கும், கெட்ட விஷயமே இருக்கும். ஒரு நல்ல சேஞ்சஸுமே பண்ணியிருப்பாங்க, தேவையில்லாத சேஞ்சஸுமே பண்ணியிருப்பாங்க சீசன் 1ல். இந்த சீசன் 2ல் ஒரு பெரிய பையனை காமிக்கிறாங்க. அது எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. சீரிஸ் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மொத்தம் 7 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே 1.25 மணி நேரம் கிட்ட ரன் டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 hours கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்த சீரிஸ் பார்க்க. அனிமேஷனில் 20 எபிசோட் கிட்ட இருக்கும். அது ரொம்ப கட் ஷாட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நிறைய எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராது இந்த சீரிஸில். முக்கியமான எபிசோட்ஸ்லாம் தூக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். தமிழ் டப்பிங்கோட இந்த சீரிஸ் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். அடல்ட் கண்டென்ட்லாம் கண்டிப்பாக எதுவும் இருக்காது. நான் பார்த்ததுலேயே நீ தான் சிறந்த ஹர்ட் பெயிண்டர். கிளாடியேட்டர் அண்டர்கிரவுண்ட் ஒரு ஆக்ஷன் ஜானரில் இந்த படம் வெளியே இருக்குது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது மெயின் லீட் கேரக்டர்ஸாக 2 பேர் காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. அண்டர்கிரவுண்ட் ஃபைட்டிங் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த அண்டர்கிரவுண்ட் ஃபைட்டிங் காம்படிஷனில் இவங்க 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அங்கே செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் படி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. அப்படி சண்டை போடலன்னா அந்த ரூல்ஸை மீறுற மாதிரி அந்த அண்டர்கிரவுண்ட் ஃபைட்டிங்கில் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த ரூல்ஸை மீறி கடைசியில் என்ன முடிஞ்சிச்சுன்றத ஒரு ஆக்ஷன் கடந்து இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. படத்தோட ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அந்த அண்டர்கிரவுண்டில் நடக்கிற அந்த ஆன்ட்ராய்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே கிரவுண்டடாக இந்த படத்தை நிறைய விஷயம் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த அண்டர் கிரவுண்டில் எப்படி நடக்குது, இனிமேல் ரியல் லைஃப்பில் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா நடக்க சான்சஸ் இருக்குன்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும்னா மட்டும் இதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் மைல்டு அலர்ட் கண்டென்ட் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ஆஃப் டான்டே 2025 ஒரு த்ரில்லர் க்ரைம் ஜானல் இந்த படம் வெளியே இருக்குது. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல. இந்த படத்தோட கதை 2 டைமில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரெசென்ட் அப்புறம் அந்த பீரியாடிக் போர்ஷன் நடக்கிற மாதிரி 2 கதையுமே பேரலாம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நமக்கு புரியணும் வைக்கிறதுக்காக. டான்டேன்னு சொல்கிற ஒருத்தர் த டிவைன் காமெடின்னு சொல்கிற ஒரு ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அது ப்ரெசென்ட்டில் இருக்கவங்க கிட்ட கிடைக்குது. அது உண்மையாக பொய்யான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையாக போட்டு போயிருக்காங்க. கமர்ஷியல் படம் மாதிரி இது எடுத்துக்க மாட்டாங்க போல்.
ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் மாதிரி இது எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்டிக் படங்கள்லாம் பிடிக்கும்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை கமர்ஷியல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. கேல் காடாட், ஆஸ்கார் ஐசக், ஜெரார்ட் பட்லர், ஜேசன் மோமோவா சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் பற்றின இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. பட் இது ஒரு ட்ராமா கேட்டகரி மூவின்றனால கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போகும். கிட்டத்தட்ட 2 hours 30 minutes ரன் டைம் இருக்குது. அதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கலாமான்னு அதை செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. டான்டேனா யாரு? டான்டே யார்? என்னை அடக்கி ஆளப் போகும் என்னை விட வலிமையான ஒரு தெய்வத்தை பார்க்கிறேன்னு எழுதினார். Didn't even get to cross.